மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. ஒரு முதல்வரே வந்து தப்பு நடந்துருச்சு ரொம்ப சாரி அப்படிங்கும்பொழுது இனி இந்த எஸ்பி டிஎஸ்பி இவர்கள்லாம் எவ்வளவு தூரம் யோசிக்க வேண்டியிருக்கும். இனி அடுத்த ஒரு கேஸ் நடந்தால் அதன் மீதான ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். இது போக இப்போ இன்றைக்கும் பல்பீர் சிங் மீதான கொஸ்டின் எழுப்பப்பட்டுள்ளது. தென்காசி சைட்ல பல்ல பிடிங்கெல்லாம் சித்திரவதை செய்த பல்பீர் சிங், இது மாதிரியான போலீஸ் அதிகாரிகளுக்கு இன்னைக்கு இன்னும் கூடுதலா வந்து வயிறு கலங்கும் அல்லவையா. தைரியமா இருங்க, தப்பு நடந்துருச்சு அப்படின்னாரு, அந்த அக்செப்ட் பண்றல, ஏன்னா அது அவரோட டிபார்ட்மெண்ட் தான். ஆம், தப்பு நடந்துருக்கு, தப்பு நடக்கும். இப்போ ஸ்டாலினுக்கும் சரி எடப்பாடிக்கும் சரி அஜித்குமாரை கொல்லணும் இல்ல சாத்தாங்குளத்துல ஃபெலிக்ஸை கொல்லணும்னு எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் கொல்லப்பட்ட பொழுது எடப்பாடி வந்து என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, எதிர்கட்சிகள் எவ்வளவு போராட வேண்டியிருந்தது, அதை எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கும் சிபிஐக்கு மாத்திரம் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னார் எடப்பாடி. அந்த விஷயங்கள்ல தான் எடப்பாடியும் ஸ்டாலினும் வந்து வேறுபடுகிறார்கள். உனக்கு எதுவும் பிரச்சனைனா நான் நிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அஜித்குமார் குடும்பத்திற்கு மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்க மொத்த மக்களுக்குமே இது வந்து ஒரு சாட்சியாக. எனக்கு என்ன சாட்சி அப்படின்னா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னா இந்த அரசு உங்களோட கூட நிற்கும், துணை நிற்கும், நீதியின் பக்கம் நிற்கும். யார் தீமை செய்தார்களோ அவர்களுக்கு உண்டான தண்டனையை வாங்கி கொடுக்கும்னு சொல்ற ஒரு விதமாகத்தான் இந்த போன் கால்களையும் அதை தொடர்ந்து அவங்களுக்கு செய்யப்பட்ட செயல்களும்